சங்கிகளை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கவர் தாமா பேச வராரு என்று சொன்னார். கருப்பு சட்டையோடு மதிவதனி சங்கிகளை அடிப்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. ஆனால் அவர்களுடைய தோற்றத்திலேயே நின்று ஆரியத்தை தோளுரித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை, இது மட்டுமல்ல, நான் நிறைய கூட்டத்துல, குறிப்பாக சென்னை இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு வருகிற போது ஒரு விஷயத்த ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, முன் வரிசையில அண்ணனுங்கெல்லாம் வழக்கம் போல உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா எந்த வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அமைச்சருடைய பெயரை சொல்லுகிற போது பெண்கள் அப்படியே உற்சாகமா ஒரு சத்தம் போடுவாங்க. ஆமா, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இது எல்லாமே எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்ப, நீங்க வாங்க, உங்க அறிவை வளர்த்துக்கங்க, இந்த கூட்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா தான் நீங்க 4 பேரை நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும்னு நம்மை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சினிமா பட டைலாக் சொன்னா நீங்க கத்துறது இல்ல, சினிமா நடிகரே இந்த மேடையில் இருந்தாலும் நீங்க அமைச்சருக்கு தான் கத்துவீங்க. அதற்கு காரணம், அதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிடம் என்ற இந்த சித்தாந்தம் பெண்களுக்காக உழைத்திருக்கிறது, உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பறைசாற்றி இருக்கிறோம். அப்படி உங்களுடைய அன்பை, எங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய, நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். என்னோடு எங்கள் கழக தோழர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த மேடை ஒரு விசித்திரமான மேடைலாம் சொல்ல மாட்டேன், எந்த விசித்திரமும் இல்லை. காரணம், நான் ஆதாரத்தோடு வந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அண்ணன் நடத்துற நிகழ்ச்சியில கூட்டம் எந்த அளவு இருக்கோ அதை விட இதை மக்கள் அதிகம் பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாதா, நாளைக்கே ஏதாவது பண்ணிட முடியாதான்னு பல பேர் எதிர்கட்சியில இருக்கிறவங்க உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், மதிவதனையும் ஐயா சுகி சிவமும் ஒரே மேடையில் அமரலாமா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்பதை கொள்கையாக முழங்கிய தந்தை பெரியாரின் கொள்கையை ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மதிவதனையும்